இலங்கை இராணுவம் பாதுகாப்பு வழங்க முஸ்லிம்களால் திராய்க்கேணி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். திராய்க்கேணியில் தமிழர்கள் மீது முஸ்லிம்கள் பொழிந்த இனக்கலவரம். இன்று அம்பாறை மாவட்டத்தில் தமிழரை இன சுத்திகரிப்பு செய்த நாள். மறக்க முடியாத முஸ்லிம்களின் பாசிச படுகொலைக்கு துணை புரிந்த கருப்பு அத்தியாயம். சுற்றிவர வயல் நடுவே இயற்கை வனப்பாக கற்றறிந்த தமிழரை அட்டப்பள்ளத்துடன் சார்ந்த தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டிய தமிழர் பூமி. சுற்றிவர சகோதரர் என்றும் வெட்டும் தேங்காய்ப்பூவும் போல ஒற்றுமை பேசி மொத்தமாக ஒரு இனத்தின் வேரின் சிறுவர் கர்ப்பிணி பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டு தோல் மேல் தோல் கைபோட்டு பழகிய பல முஸ்தபாக்கள் முகமட்டால் கபலீகரம் செய்யப்பட்ட பூமி. அக்கரைப்பற்று பாலமுனை முஸ்லிம் ஒருபுறம், அட்டாளைச்சேனை முஸ்லிம் மறுபுறம், மாவடி பள்ளியில் இருந்து கல்முனை குடி முஸ்லிம் ஊர்காவல் படைகளால் சுற்றிவர எங்கும் ஓட முடியாமல் மடத்தடி மீனாட்சி அம்மனுக்கு இரத்த அபிஷேகம் செய்த நாள். ஓரிரண்டு குடும்பம் காரைதீவு தமிழ் பூமியை தேடிவர நிந்தவூர் சதுப்பு நிலத்தினூடாக ஓடி வரும்போது கல்முனைக்குடி மாவடி பள்ளி காக்கா மாறால் சதுப்பு நிலத்தில் புதைத்து மண்ணுக்கு இரையாக்கிய நாள் இது. ஒரு ஊரின் அச்சாணியான ஆலயம், பாடசாலை, வயல் தீக்கிரையாக்கப்பட்டு அம்பாறை மாவட்ட தமிழரை சிறுபான்மையாக்கிய நாள். முஸ்லிம் இகாத் ஊர்காவல் படையும் காரைதீவு விசேட அதிரடிப்படையும் சேர்ந்து தமிழர்களை படுகொலை செய்தார்கள். சிறப்பு இராணுவத்தினரின் உதவியுடன் திராய்க்கேணி கிராமத்தினுள் நுழைந்த முஸ்லிம்கள் அங்குள்ள கோயிலில் தஞ்சமடைந்திருந்த 47 தமிழர்களை படுகொலை செய்தனர். வீடுகளினுள் வைத்து முதியவர்கள் பலர் உயிருடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டனர். 350 வீடுகள் முஸ்லிம் குண்டர்களால் தீக்கிரையாக்கப்பட்டன. சரோஜா என்ற 13 வயது சிறுமியொருத்தி கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாள். காலை 7 மணிக்கு ஆரம்பமான இப்படுகொலை மத்தியானம் வரை நீடித்திருந்தது. இப்படுகொலைகளை அடுத்த அக்கிராமத்தில் இருந்து வெளியேறிய மக்கள் காரைதீவு அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பின்னரே ஊர் திரும்பினர். இப்படுகொலைகள் குறித்து முழுமையான விசாரணைகள் வேண்டும் என குரல் கொடுத்த திராய்க்கேணி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மயிலைப்போடி என்பவர் 1997 ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டார். 2003 அக்டோபர் 12ஆம் நாள் திராய்க்கேணி பெரிய தம்பிரான் கோயில் பகுதியில் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் அங்குள்ள குழியொன்றில் மனித எச்சங்கள் பலவற்றை கண்டுபிடித்தனர். இவ்வெச்சங்கள் திராய்க்கேணி படுகொலைகளில் கொல்லப்பட்டவர்களினதாய் இருக்கலாம் என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் 3 குழந்தைகளும் அடங்கியிருந்தன. 8 மாத குழந்தை விஜயகுமார், 3 மாத குழந்தைகளான பிரியா, வேணுதாஸ் ஆகியோரையும் இராணுவத்தினரும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் 2 துண்டுகளாக வெட்டி எரியும் நெருப்பில் போட்டனர். இந்த சம்பவத்தை நேரில் கண்டவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் 8 வயதுக்கு உட்பட்ட 68 சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். கொல்லப்பட்டவர்களில் 80க்கு மேற்பட்டவர்கள் பெண்கள். இவர்கள் மிக கொடுமையாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 25 வயதுடைய ஈவ மலர் என்ற பெண்ணின் கையில் இருந்த 3 மாத குழந்தை பிரியாவை பறித்தெடுத்து வெட்டி வீசிய முஸ்லிம் ஊர்காவல் படையினர் அந்த பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த பின் வெட்டி கொண்டனர். இதுபோன்று கிழக்கில் பல நடைபெற்றிருக்கிறது. மறுநாள் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் பிரதேசங்களிலும் முஸ்லிம் கொடூரம் நடத்தப்பட்டது. பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்து சூறையாடப்பட்டு சிதைவுக்குள்ளான கிராமங்களாக பாலமுனை, பாணமை, மீனோடைக்கட்டு, ஒலுவில், நிந்தவூலி, சம்மாந்துறை, கருவாகு,
தேகவாவி, மாந்தோட்டம், கொண்டாவட்டுவான், ஊரணி, செம்மணிக்குளம், தங்க வேலாயுதபுரம், உடும்பன்குளம் முதலானவை காணப்படுகின்றன. மத வணக்க தலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறை தாக்குதல்கள் தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களாக அமைந்த போதிலும் எவராலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை, கண்டிக்கப்படவில்லை. இவை தவிர இக்காலப்பகுதியில் தமிழ் முஸ்லிம் இன மோதல்களால் ஏராளமான இந்து ஆலயங்கள் சுவடுகளின்றி அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. சம்மாந்துறை காளி கோயில், அட்டப்பள்ளம் மீனாட்சி அம்மன் கோயில், கல்முனை கரவாகு காளி கோயில், மீனோடைக்கட்டு பிள்ளையார் கோயில், ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் என பல இந்து கோயில்கள் முஸ்லிம்களால் சிதைக்கப்பட்டு கோயில்கள் பள்ளி வாசல்களாக, மாட்டிறைச்சி கடைகளாக, குறிப்பாக கரவாகு காளி கோயில், ஓட்டமாவடி பிள்ளையார் கோயில் இறைச்சி கடைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆண்டுகள் 36 கடந்தும் இன்று வரை விசாரணையும் இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் இல்லை. திராய்க்கேணி தாக்குதலால் அங்கிருந்த மக்கள் வெளியேறி தமது ஊர் அடையாளத்தை இழந்து கல்முனை, காரைதீவு, திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள் வேதனையுடன். இந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலைகள் பற்றி தமிழர் தரப்பு கூட இப்போது பேசுவதை மறந்துவிட்டதோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஆனால் இதில் தமிழர் ஒன்றை உணர வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உயிராபத்துக்கள் இல்லாமல் முஸ்லிம்களை வெளியேற்றியதற்கு விடுதலை புலிகள் பல தடவை மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் மீது முஸ்லிம்களால் செய்யப்பட்ட படுகொலைக்கு எந்த பள்ளிவாசல் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் மன்னிப்பு கேட்காதது மிக வேதனைப்பட வேண்டிய ஒன்றாகவே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்து முஸ்லிம் இடப்பெயர்வை மௌன அஞ்சலி செலுத்தும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஆனால் தமிழரின் கொலையை அஞ்சலி செலுத்துவதை தவிர்க்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக, கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களை கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்கின்றார்கள். 1954 ஆண்டு அமரர் தர்மரட்னம் என்பவரின் தென்னந்தோட்டத்தில் அமைக்கப்பட்ட குடியேற்ற கிராமம்தான் திராய்க்கேணியாகும். திராய்க்கேணிக்கு கிழக்கு பக்கத்தில் உலுவில் கிராமமும் தெற்கு பக்கத்தில் பால முனையம் அமைந்திருக்கின்றது. இக்கிராமம் அட்டாளைச்சேனை உதவி அரசாங்க அதிபர் பிரிவின் கீழும் அக்கரைப்பற்று நீதிமன்ற நியாயாதிக்கத்தின் கீழும் அமைந்திருக்கின்றது. இந்த கிராமத்தில் 370க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 350 வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள் என்று அந்த வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவர்கள் தங்களது பிரதான தொழிலாக விவசாயத்தை கொண்டிருந்தார்கள். 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளில் திராய்க்கேணியில் வசித்து வந்த முஸ்லிம்களில் ஒருவர் காட்டுக்கு சென்ற வேளை மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று அந்த கிராமத்தில் இருந்த 100 தொடக்கம் 150 பேர் கொண்ட முஸ்லிம் குழு திராய்க்கேணியில் இருந்த தமிழர்களை தாக்கி கொலை புரிந்தார்கள். இந்த தாக்குதலிலே கத்தி, வாள், கொல்லு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியதாக, வீடுகளையும் அவர்களின் உடைமைகளையும் தீயிட்டு எரித்தார்கள் என்றும், முஸ்லிம்களின் தாக்குதல் தீவிரமடைய கிராம மக்கள் அருகில் இருந்த பிள்ளையார் கோயிலில் அடைக்கலம் புகுந்தார்கள் என்றும், கோயிலுக்குள் நுழைந்த முஸ்லிம் குழுக்கள் அடைக்கலம் புகுந்த மக்களை வாள்களால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் தாக்கினார்கள் என்றும், இவர்களின் தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலிலே முஸ்லிம்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போது கோவிலுக்கு வெளியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் பவள் கவச வாகனத்தில் தாக்குதல் நடத்துபவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். எஞ்சி இருந்த 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அகதி முகாமுக்கு சென்றார்கள். தாக்குதலில் 90க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். 340க்கும் மேற்பட்ட வீடுகள், 70 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட பெறுமதியான சொத்துக்களும் எரிக்கப்பட்டன. இந்த படுகொலை நடைபெற்று 36 வருடங்களை கடந்த பொழுதும் இதுவரை நீதி கிடைக்காத தமிழர்களாகவே திராய்க்கேணி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.